நல்லா இருந்துச்சு. புரியல. ஒரு நார்மலாக ஒரு ஸ்கூல் பையன், ஒரு இமேஜராக இருக்க பையன் வந்து எப்படி இருக்கான், அவன் லைஃப் எப்படி ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் மாறும்போது அவனோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்றதான் படம். கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் லேக் ஆச்சு, லாஸ்ட்டில் கொஞ்சம் எமோஷனலாக முடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நைஸாக குடும்பத்தோட ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். அதாவது இப்போ பார்க்கறதுல நீட்டாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. அம்மா பையன் சென்டிமெண்ட் சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. லாஸ்ட் அவங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது எல்லாம் சேஞ்ச் ஆவார் இல்லைங்களா, அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ஒரு பார்க்கலாம். ஒன் டே வாட்சபிள் தான். ஸ்டோரி வந்து காதலில் தான் ஆரம்பிக்கிறாங்க. 10வது படித்தவங்க 11வது 12வது ஆரம்பிக்கும் போது அதனுடைய ஸ்டைல் என்ன, அதனுடைய வாழ்க்கை எதை கற்றுக் கொடுக்குறது, அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். வரும் அப்போதைக்கு காதல்ங்கிறது அந்த இளமையில காலத்தில் வரும். அதை தாண்டி கல்லூரியில், அதாவது அதை தாண்டி வாழ்க்கையில் எப்படி பெருசாக நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிறது இங்கே எஜுகேஷன் மஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ஸ்டூடெண்ட்டை வந்து ரொம்ப வாழ்க்கையில் எப்படின்னு சொல்கிறதுனா சந்தோஷத்தை மட்டும் இருக்காங்க. கேர்ள்ஸு இந்த மாதிரி அஃபெக்ஷன் பற்றி பேசியிருக்காங்க. லேட்டராக இது எப்படி லைஃபுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பொசிஷனை உருவாக்குறதே படிக்கிறதுனால தான் முடியும்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. சூப்பரா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் சூப்பர். படம் ஒரு தடவை பார்க்கலாங்க. யூத்துங்கெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால ஒரு தடவை பார்க்கலாம். மெசேஜ் வந்து இப்போ காலேஜ் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது யூத்துக்கு. அதனால் இன்னித்து ஜெனரேஷனுக்கு இது தேவையான மெசேஜ் தான். அதனால் கட்டாயமாக இந்த படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். ஒரு சும்மா லவ் இந்த பசங்களுக்கு எது பிடிக்கலாம், நமக்கெல்லாம் அவ்வளோ செட் ஆகல. ஆமாம், உங்களுக்கு எதை கனெக்ட் ஆகுதா? நம்மளதெல்லாம் பழைய கதை, பசங்களுக்கு செட் ஆகும். லவ் ஸ்டோரி தான் இருந்தாலும் லாஸ்ட்டாக குடும்ப படம் மாதிரி எடுத்துட்டு வந்துருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாம் உட்காந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக உட்காந்து எல்லாமே நல்லா நடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சு.